பாப்பா ஒரே சாமி ரெடியா பாரு முடியா பாரு வா சாமி கையாயி வா கையில் தானி ஆச்சாது கையில் கழிக்கலாம் ஏ கையை கழிக்கலாம் சாமியா ஏ இப்போ நான் கை கழுவ மாட்டேன் கழிக்கலாம் ஏ கையில சாணி ஆகுதுங்கிற எப்படி பால் குடிக்கிற தயிர் குடிக்கிற மோர் குடிக்கிற அதுக்கெல்லாம் பரவாயில்லையா வா சாமி சாமி ஆகுது இப்பத்த வெள்ளைவா சாணியே கையில் வர மாட்டேங்குது இன்னும் வருங்காலம் எப்படி நடக்குமோ தெரியல எப்படி மாடு வச்சிருப்பாங்களோ தெரியல ஏ சாமி அடிச்சாமி சாமி வா 2 பேரும் போய் எடுக்கலாம் பாரு அப்படி ஓட்டிட்டா இந்த முட்டாய் நம்ம மறந்தே போயிட்டோம் இந்த முட்டாய் சாப்பிட்டா நம்ம நல்லது இன்னைக்கு வாங்க நம்ம இஞ்சி மிட்டாய் செய்யலாம் பிரியா அந்த கடலை கழுவி விடுவானே சரியாயா காக்கலாம் இஞ்சி கொட்டி ஆட்டிக்கலாம் கட்டுக்கண்ணே நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் ஏலக்காய் 3 போட்டுக்கலாம் 3 ஏலக்காய் போட்டுக்கலாம் ருசிக்கு ஒரு ரவுண்டு உப்பு ஒரு ருசிக்கு மட்டும் ரவுண்டு உப்பு பாப்பா ஐயா துணி எடு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டிக்கலாம் தண்ணி தெரிக்குது கிட்டபடி புரிஞ்சு போடு ரெண்டாயிரம் 3000 போட்டு இப்படியே ஆட்டிக்கணும் ஊற்றிக்கலாம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம் நல்ல மழை தண்ணி பாய்ச்சி இந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம் இப்படி நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் அசுகா சர்க்கரையும் போட்டுக்கலாம் நான் வந்து அசுகா சர்க்கரை தான் போடுறேன் அரைக்கலாம் நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க காக்கலாம் இஞ்சிக்கு அரைக்கலாம் சர்க்கரை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இளந்தையே அரிக்கணும் அடுப்பு சில்லுன்னு எரிச்சிங்கன்னா அடுப்பாடு பொங்கி போயிடும் இளந்தையே அரிக்கணும் நீங்கள் அந்த அடுப்பில் வச்சாலும் ஜிம்மு கம்மியாக பண்ணுங்க
பொதுன்னு பொங்கி வந்துடும். கணக்காக எரிய வேணும். நல்லா வெள்ளை நூறை வந்துடுச்சு. இது மேலே நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றி கிளறணும். அப்படியே நுரை வந்து அடங்கணும். அதுக்கு மேலே ஊற்றணும். நல்லா கொதிப்பதமாக பாரு, சலசலன்னு உழுகுது. இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும். நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பூன் ஊற்றிட்டாயா? ஒரு பூன் ஊற்று. நல்லா கிளறிட்டே இருக்கணும். இளந்தையே அரிக்கணும். அடுப்பு சில்லுன்னு எரிச்சிங்கன்னா அடுப்பாடு பொங்கி போயிடும். இளந்தையே அரிக்கணும். நீங்கள் அந்த அடுப்பில் வச்சாலும் ஜிம்மை கம்மியாக பண்ணுங்க. பொதுன்னு பொங்கி வந்துடும். கணக்காக எரிய வேணும். நெய் ஊற்றினா தான் பதத்துக்கு வரும். நல்லா வேகணும். நெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்தால் தான் பதத்துக்கு வரும். தரத்துக்கு நெய் கூட வேணும். நல்லா கும்பு மணக்குது. இந்த பழத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். என்ன தொலைவிட்டியா? எடுத்து வச்சு ஊத்து. தூக்கி ஊத்து. ஊத்து ஊத்து. அந்த கரண்டி எடுத்து திறந்து எடுத்து ஊற்றி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆட்டு. அப்புறம் துண்டு போட்டுக்கலாம். தட்டல் எடுத்து ஊற்றி 10 நிமிஷம் ஆகியாச்சு. கண்ணம் போட்டுக்கலாம். தானே கிடையாது பேர். கூட என்ன போடலைண்ணா? போடு. குடிச்சுக்கோ. கொஞ்சம் இலக்கம் இருக்கும் போதே போட்டுங்க. கொஞ்சம் நம்ம வெயில் போச்சு. இப்படித்தான் இதுதான் பதம். விடு. அதை எடுத்து முடிச்சுக்கல விடு. என்னதானே நீ பண்றதே இப்படி? இப்படியேடாயா? இது கீசு போட முடியாதுங்க. உடச்சுதான் ஆகணும். இப்படி வச்சா வேண்டாங்குது. இதுக்கு மேலே தான் தங்குறாங்களா? இன்னும் கொஞ்சம் முன்னையே கீத்து போட்டுருக்கணும். அப்போ அப்படி போடு. இது அதுவே வந்துருச்சு. நீதான் மத்தியானம் முன்னும். நான் தான் மத்தியானம். நீ தான் சொன்ன தொட்டு பார்த்தா சரி. பெண்ணு நல்லா போச்சு. விடு. இந்த ரெண்டா போடைய. இஞ்சி மிட்டாய் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நாங்க இஞ்சி முறைப்பான்னு சொல்லுவோம். இப்போ இஞ்சி மிட்டாயின்னு சொல்றோம் உங்ககிட்ட. இஞ்சி மிட்டாய் சாப்பிட்டா நம்ம நல்லது. இஞ்சி மிட்டாய் சாப்பிட்டா உடம்பு நல்லா சீரணப்படுத்தி கொடுக்கும். ஒரு உப்பு சும்மா இருந்தா கரையும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தா சீரணம் செஞ்சு நல்லா ஆகும். உடம்பு கலகலன்னு இருக்கும்.
ஒரு பஸ்ல போறவங்களுக்கு வாந்தி வரையிலுக்கு இது கொஞ்சம் கையில் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் வாயில் புட்டு போட்டுக்கிட்டா வாந்தி வராது, நல்லா இருக்கும். இந்த இஞ்சி மிட்டாயி எல்லாத்துக்கும் நம்ம நல்லது. செஞ்சு வச்சுக்கிட்டா 3 மாத்திக்கினாலும் கிடாது. தப்பால் போட்டு வச்சுக்கிட்டா எப்படி கிடைக்குது? இந்த இஞ்சி அப்படி சொல்லு. சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? இஞ்சி பருப்பு சூப்பரா இருக்குது, நல்ல ருசியா இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நான் அப்படியே சமைக்கிறேன். குறைச்சாச்சா? அப்படி போட்டுக்கோ, போட்டு அப்படி அடைக்க. இந்தா சூப்பராக இருக்குது. வாயில் போட்டு சப்பிக்கிட்டே இருந்தா தொண்டை கரகரப்பு நல்லா இருக்கு, சளிக்கு நல்லா இருக்கு, உடம்பு நல்லா சுத்தமாக இருக்கு, பசி ஆகும். கொஞ்சம் காரமாக தான் இருக்கு, போட்டு சாப்பிக்கிட்டே இருக்கலாம். இந்த சளியெல்லாம் முறிஞ்சிடும், இந்த தொண்டை கரகரப்பு வராது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா இப்படி போக்கலை வரக்கலையே எடுத்து வாயில் போட்டு சப்பி தின்னுக்கிட்டே இருக்குங்க.